அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் அடுத்தடுத்த நாட்களில் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் குறிப்பிட்டு கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் நாம் இந்த வீடியோ காட்சியில் ஆஞ்சநேயரை பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த அனுமன் பிடிக்கும் அப்படின்னா அவருக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே கீழே கமெண்ட் பாக்ஸில் அனுமனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதே போல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. கும்ப ராசிக்காரர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் நல்லதொரு பலன்கள் தாங்க சொல்லப்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்க போகுது. நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவையெல்லாம் மாற்றி இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பான பலன்கள் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது கல்வியில் சிறந்த விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் நீங்கள் ஒரு வேலையை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்கு இனிமேல் மாற்றம் வரப்போகிறது. சிலர் வேலை காரணமாக ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டிய கட்டாயம் கூட இருக்கலாம். புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். வழக்கறிஞர்கள் சிறப்பான இடத்தை உங்களுக்கு அதாவது நீங்கள் வழக்கறிஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா சிறப்பான இடத்தை பிடிப்பீங்க. மருத்துவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கடவுளாக மதிக்கப்படக்கூடியவர்களாக கூட இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதோடு குரு 4ஆம் இடத்துல இருக்கார். எதிர்பாராத வகையில் பணம் வந்து உங்களுடைய தொழில் மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய தொழிலுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தேன்னா எனக்கு இப்போ நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். அதில் குறிப்பாக அலங்கார பொருட்கள், அதாவது அலங்கார பொருட்கள், பெண்கள் ஆடை ஆபரணம், இது போன்று அலங்கார பொருட்கள் நீங்கள் விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சனி 1ஆம் இடத்துல இருக்கார். விபத்துகள் சிறிய வகையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது விபத்து அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பயந்துக்க வேண்டாம். வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக போனால் மட்டும் போதுமானது. பணம் உங்களுக்கு காணாமல் போகும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அதாவது பணத்தை நீங்கள் எப்போது கவனமாக இருக்கணும். அது மேலே நாம் ஒரு சாதாரணமான ஒரு பார்வையை வச்சுட்டு நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கிறது அல்லது சாதாரணமாக நம்ம யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு மாறி வேறு விதமாக பிரச்சனைகளை கொண்டுட்டு வரலாம். எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். அதே போல் ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். தொழில் போட்டியாளர்கள் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கேது 8ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, தொழில் பற்றியெல்லாம் சொல்கிறீங்க, என்னுடைய வேலையை பற்றி எப்படி இருக்கும், பணியிடத்தை பற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு தொடங்குறது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னா அது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிகவும் நல்லதொரு பலனை இந்த ராசிக்காரர்களுக்கு பண்ணுகிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நீங்கள் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சுமூகமான பணி தான் போகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும். கனிவான அணுகுமுறையால் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும். பணியாளர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை கேட்டு விற்பனையை அதிகரிப்பாங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் சமாளித்து விட முடியும் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு ஏற்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சுமூகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 5, 6. வழிபட வேண்டிய தெய்வமாக பார்த்தசாரதி பெருமாள் உங்களுக்கு சொல்லப்படுது. இதனால் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பார்த்தசாரதி பெருமாளுடைய
பெயரை 27 முறை உச்சரித்து உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் நன்மையாகத்தான் இருக்கும். குறிப்பாக நீங்கள் கும்பம் ராசிக்காரர்கள் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசியை பதிவிடுங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமும் தொடங்கும் போதும் இந்த வாரம் நாம் இது நடக்கும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்போம். ஆனால் அவையெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கும். அதற்கு தான் ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகி போகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். 3-10 அதிபதி செவ்வாய் உங்களுக்கு உச்சம். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில தொழில் வாய்ப்புகள் கூட கைகூடி வரும். முயற்சிகள் அனைத்தும் லாபமாக மாறும். அதனால் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை எடுப்பதும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகத்தான் முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் குறையும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும். வறுமையில் வாடிக்கையாளர்களுக்கு வாழ்க்கையில் வசந்தம் வீசும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். திருமண தடை அகலும். மேலும் விரும்பிய வரன் கைகூடும். மனதுக்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும். திருமணமான தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் இல்லறம் நடத்துவாங்க. வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் உண்டாகும். மனைவி மூலமாக திடீர் அதிர்ஷ்டம், உயில் சொத்து, எதிர்பாராத தன வரவு இவைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. புதிய சொத்து பொன் பொருள் சேர்க்கை மனதை மகிழ்விக்கும். தாய் வழியில் மனக்கவலை, கருத்து வேறுபாடுகள் இவை எல்லாம் அகன்று போகும். இது மட்டும் இல்லாமல் வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பு சிறப்பானதாக இருக்கும். கை கால் வலி, உடல் அலுப்பு இவையெல்லாம் குறையும். பரம்பரை நோய்கள் வைத்தியத்தில் சீராகும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மேலும் உங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த வாரத்தில் தான் தை அமாவாசையெல்லாம் முடிந்திருக்கிறதால உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்படி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. சந்திரன் ராசியை பொறுத்தவரை சனி முதல் வீட்டில் இருக்கிறதால இந்த காலம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இல்லை. ஆனால் இது இருந்த போதிலும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் யோகா மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது. பொதுவாகவே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம நிறைய முயற்சிகளை மேற்கொள்வோம். ஆனால் குறிப்பிட்டு இந்த யோகா, உடற்பயிற்சி இவையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல முறையில் பயன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாதியில் எதையும் நிறுத்தாமல் உங்களுடைய முயற்சியை முழுமையாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு மிகவும் நன்மையில் தான் அமையும். இந்த வாரம் உங்களுடைய நிதி வாழ்க்கையில் ராகு சந்திரன் ராசியில் இருந்து 2வது வீட்டில் அமைந்திருப்பதால் நீங்கள் புதிய உற்சாகமான சூழ்நிலையில் சந்திப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல நிலையில் நிதி பலன்களை தருவது மட்டும் இல்லாமல் நிதி நிலையும் முன்பை விட மிகவும் வலுவாக இருப்பதாக தோன்றும். இந்த வாரம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய நகைச்சுவையான நடத்தை வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு முறையில் மாற்றப்படும். இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினரிடமிருந்து திடீரென சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்ட உங்களுடைய வேலை செய்யக்கூடிய பணி பல பெரியவர்களை உங்களை நோக்கி இருக்கும். குறிப்பாக தொழிலதிபர்கள் இதன் மூலமாக அதிக பயனடைய போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இது புதிய முதலீட்டாளர்களை பொறுத்தவதற்கான மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் மற்றவர்களிடமிருந்து அவர்களுடைய பணிக்கான பாராட்டுகளை மாணவர்கள் குறைந்த உழைப்பு பாராட்டுகளை பெற உதவும். இந்த காலகட்டத்தில் ஐடி, இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் குறைந்த உழைப்புக்கு பிறகும் நல்ல ஒரு முடிவுகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தேர்வில் தோற்றாலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் இதை கவனமாக பார்க்கணும். உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஓம் சிவ ஓம் சிவ ஓம் என்று தினமும் 21 முறை நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த வாரத்தில் எந்த ஒரு பயமும் வேண்டாம். உங்களுக்கு நிச்சயமாக எல்லாமே நன்மையிலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தில் பலன்கள் மிகவும் நல்லா இருக்குது. நீங்கள் நவகிரகங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனாக தான் அமையும். இன்றைக்கி வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
மேலும் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிறைய ஜோதிட பலன்கள் இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு குறிப்பிட்டு வார ராசி, மாத ராசி, வருட ராசி அப்படின்னு நிறைய பலன்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நன்றி வியூவர்ஸ்.